வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள். சம்பந்தமே இல்லாம கோயம்புத்தூருக்கு அந்த பக்கத்துல இருந்து 300 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 மாசத்துக்குள்ள அங்க இருக்க எல்லாரையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து கொத்துச்சாவி இடுப்புல வச்சுட்டு போற கெப்பாசிட்டி பொண்ணுக்கு தான் உண்டு. She is actually an entrepreneur. வீட்டுல சும்மாதானே இருக்க எவ்வளவு பெரிய அஃபென்சிவ் டேர்ம் இது. வீட்டுல சும்மாதானே இருக்கேன்னு சொல்றப்ப ஒரு கில்ட் வருதுல, உங்களை ஒரு குற்ற உணர்ச்சியில் வைத்திருப்பதன் வழியாக மட்டும்தான் உங்களை அடக்கி ஆள முடியும் என்று நீண்ட காலமாக பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு சூத்திரங்கள் உங்கள் மீது தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கப்படுகிறது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற போது அது பல்வேறு பேர்கள் தருது, நீங்களே தந்துடுறீங்க சில நேரத்தில். இதுக்கு அடுத்து உட்கார்ந்துருக்க காலேஜ் பசங்க அம்மாக்களை எதிர்த்து இந்த சில கேள்விகளை கேட்கிற போது திமிரெடுத்த மாதிரி பேசாது. போற இடத்துல பொழைக்கணும், போற இடத்துல பொழைக்கணும். அப்ப பொழைக்கிறதுக்கு தான் போறாங்களா என்ன? ஒரு சமூகத்தினுடைய சரிபாதி மக்கள் தொகையில் இருக்கும் பெண் முழுக்க முழுக்க தன் நேரத்தை அடுக்கலையிலேயே செலவிடுவாள் என்றால் அவளிடமிருந்து இந்த தேசத்திற்கு கிடைக்க வேண்டிய எத்தனை விஷயங்கள் தடைபட்டு போகிறது. அந்த பொட்டன்ஷியாலிட்டி அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோமா? இஃப் யூ வாண்ட் டு சூஸ் யூ. உங்களுடைய growth-ஐ நீங்க அடையணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை தான் சூஸ் பண்ணணும். உங்களை சார்ந்த மனிதர்களை சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களை தேர்வு செய்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் உங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லோரையும் ஒன்று சேர்க்கும். அப்படிதான் நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கீங்க இல்லையா? கோமதி என்கிற ஒரு நபர் அவ தன்னை சூஸ் பண்றாங்க. அவங்க நீங்க எல்லாரும் அவங்கள சூஸ் பண்றீங்க. அதுக்கடுத்து அவங்க நயன் சூஸ் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் அந்த அட்ராக்ஷன்ல தான் உள்ள வரும். சோ தட் நீங்க புதிதாக நம்மளாம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிரமிப்புகள் எல்லாம் போய் மாட்டிக்காது. ஓகே, நீங்க ரொம்ப ஓஹோன்னு பண்றீங்க, ஆஹா இதுக்கெல்லாம் மயங்கலாம் வேண்டியதில்லை. பெண் எப்போதும் வேலை பார்த்திருக்கிறாள். பெண் ஒன்றும் புதிதால வேலை பார்க்கல இல்லையா? அப்ப சின்ன பாராட்டுக்கெல்லாம் பெருசாலாம் வாங்கிடக்கூடாது. நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்றவங்க கூட நான் பயப்பட மாட்டேன். நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசுன்னு சொல்றவங்க பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா நம்ம பொட்டன்ஷியாலிட்டி என்ன நமக்கு தான் தெரியும். நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிது என்ற வார்த்தையை நம்புவது, ஆஹா உனக்கு தெரியாது, உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனாலும் கூட நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய் என்று சொல்லுவதுடைய குறியீடு தான் அது. So don't believe in that. உங்களுக்கு தான் தெரியும் உங்க கெப்பாசிட்டி என்னன்னு. நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இந்த சமூகத்தை படிப்படியாக அடுத்தடுத்து கொண்டு வந்திருப்பது நீங்கள் தான். நிர்வாகம் என்னவென்றால் 10க்கு 10 இடத்துக்குள்ள ஒரு நிர்வாகம் பண்றது எப்படின்னு தெரியும். 10,000 ரூபாய்க்கு நிர்வாகம் தெரியும், 100 ரூபாய்க்கு நிர்வாகம் தெரியும், 10 லட்சத்துக்கு நிர்வாகம் தெரியும், 10,000 கோடிக்கும் உங்களுக்கு நிர்வாகம் தெரியும். இட்ஸ் நோ பிளான், ரைட்? அப்போ தொடர்ச்சியாக என்ன சொல்லிட்டே இருக்கோம்? பெண்ணை ஒரு வார்த்தை என்ன சொல்றான்? டிபெண்டன்ட்ங்கிறோம். கேள்விப்பட்டீங்களா? விமனை எப்போதுமே என்ன சொல்றாங்க? ஒரு காலம்லாம் இங்கே இருந்துச்சு, ஈஸ் மிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் பேர் சொல்லிட்டு அவங்க மனைவியோட பேரே சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ அவர் சொல்றாரு, அவங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர். அவர் அறிமுகப்படுத்தி வைக்கல, அவருடைய பேரை அறிமுகப்படுத்தி இவர் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் அப்படின்னு சொன்னோடனே அந்த அங்கேயே தப்புன்னு கேட்டாங்க. டோன்ட் ஹேவ் அ நேம் அப்படின்னாங்க. எனக்கு பேர் இல்லையா அப்படின்னு. இப்பவுமே நம்ம இதில் ஒரு வார்த்தை கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? இவர் சுப்பிரமணி, இது அவங்க ஒய்ஃபு, அவ்வளவுதான். அவங்களுக்கு அடையாளம் என்ன? அவர் ஒய்ஃபு, அவ்வளவுதான். அதுக்கு அடையாளம். அதுக்கு பேர் இருக்கா இல்லையா? ஒரு படத்துல ஏதோ சினிமா படத்துல யாரும் சொல்லுவாங்கல்ல, ஆட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க, மாட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க, என்ன ஒரு பேர் வச்சு நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க. இதுல பெருமை வேறு. அவர் என்ன பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாரு. கூப்பிட்டா என்ன? உங்களை பற்றி உங்கள் சுய அபிப்பிராயம் என்ன என்பதுதான் இங்க முக்கியம். அந்த சுய அபிப்பிராயங்கள் இருக்குல்ல, அது மாறாத வரைக்கும் இந்த சமூகம் அதை மாற்றி தரும் என்ற நம்பிக்கையெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது. 15 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் புத்தகத்துல எல்லாம் எப்படி போட்டுச்சு ஞாபகம் இருக்கா? அம்மா அப்பா குடும்பம்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா அப்பா பேக் எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போற மாதிரி ஒரு போட்டோவும், அம்மா கிச்சன்ல உட்கார்ந்துருக்க போட்டோவும் போட்டிருப்பான். அதை நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா? அம்மா என்பவர் சமைப்பதற்கானவள், அப்பா என்பவர் சம்பாதிக்கிறதுக்கானவர் அப்படின்னு நம்ம இது பண்ணோம். எல்லா ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள், அதிலே சந்தோஷம் அடைஞ்சிட்டோம் இல்லையா? எல்லா ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். அப்ப கடுமையான சாக்ரிஃபைஸ். அதனாலதான் அம்மாக்கள் சாக்ரிஃபைஸ் வழியாவே பிள்ளைகளை நம்ம எப்போதுமே திருப்திப்படுத்த பார்க்கணும். அம்மாக்கள்லாம் அடிக்கடி பிள்ளைகள்ட்ட என்ன சொல்லுவீங்க? உன்னை பெத்தெடுக்க எவ்வளவு சிரமப்பட்டேன்னு தெரியுமா அப்படிமோ. ஏன்னா தியாகத்தின் வழியாகவும் கருணையின் வழியாகவும் தான் அம்மா இவ்வளவு பெரிய ஆண்டர்பிரனரா இருக்காங்க. ஷீ இஸ் a business woman. அவங்க இவ்வளவு பேரை நிர்வாகம் பண்றாங்க, இவ்வளவு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. இதெல்லாம் எப்போது நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அம்மாவை பற்றி பேசும். அதுக்குன்னும் தெரியாதுங்கிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அம்மாஞ்சி பிள்ளைகளின் அம்மாக்களாகவா நீங்கள் இருக்க போகிறீர்கள்? No. Strength is your signature. Wear it happily. உங்களுடைய பலம் தான். வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள். ஆணுக்கு முடியாது. வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள். சம்பந்தமே இல்லாம கோயம்புத்தூருக்கு அந்த பக்கத்துல இருந்து 300 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 மாசத்துக்குள்ள அங்க இருக்க எல்லாரையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து கொத்துச்சாவி இடுப்புல வச்சுட்டு போற கெப்பாசிட்டி பொண்ணுக்கு தான் உண்டு. She is actually an entrepreneur.